குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி பாருங்கள், இதில் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். என்ன கொடுத்துட்டாங்கன்னா எஃப் ஆஃப் செட் வந்து நான் கான்ஸ்டன்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் ஏ ரீஜன் ஒமேகான்னு கொடுத்துட்டாங்க. எஃப் டேஸ் ஆஃப் இஸ் நாட் ஈக்குவல் 0 ஃபார் சம் பாயிண்ட் இன் ஒமேகா அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியுமே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எஃப் நான் கான்ஸ்டன்ட் எஃப் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குங்க. எஃப் டேஸ் ஆஃப் செட் வந்து என்னது நாட் ஈக்குவல் 0. செட் நாட் வந்து அந்த டொமைன் ரீஜியனில் இருந்துச்சுன்னா அந்த செட் நாட் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஃபார்மல் எஃப் ஆஸ் செட் கன்ஃபார்மல் அட்டு அந்த பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா? அந்த பாயிண்டில் எஃப்க்கு கன்ஃபார்மல் இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ எது வரும் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் கன்ஃபார்மல் ரிஜெக்ட் ஆயிரும், கன்ஃபார்மல் நெய்து இது ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ 2 ஆப்ஷனில் இருக்கும். கன்ஃபார்மல் ரெண்டுமே கன்ஃபார்மல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்ன கொடுத்தா கன்ஃபார்மல் பட் நாட் ஹோமியம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து கன்ஃபார்மல் ஹோமியம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா இந்த இதுதான், சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கன்ஃபார்மலாக இருக்கும், ஹோம் ஆப்ஷன் பிட்வீன் இந்த அந்த செட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைவோம், அதுக்கும் அந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இடையில ஹோமியம் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் ஒரு சூப்பரான கொஸ்டின் ரைட்டுங்களா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா ஓகே, ஆக்சுவலாக என்ன விஷயம்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இஸ் சைன் இஸ் செட் இஸ் அனலிட்டிக் ஆன் சீன் தெரியும். சரிங்களா? சீல அனலிட்டிக்காக இருக்கும். அப்போ சிக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ அதிலெல்லாம் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதாவது நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிங்குலாரிட்டி செக் பண்ணுறீங்க, போல்ஸு ரெசிடியூஸு எல்லாமே செக் பண்ணுறீங்க. சரிங்களா? அனலிட்டிக்கல் எல்லாமே என்னது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறீங்க. எக்ஸ்டெண்டட் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம என்னது டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்களா? அது முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக வந்து இந்த அட்டு இன்ஃபினிட்டியில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஆக்சுவலாக போன தடவை கூட யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த இது பிஎஸ்சி லெவலில் தான் அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க, அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த அட்டு இன்ஃபினிட்டிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா? அதுக்கு என்னென்னா ஒன்றுமே கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எஃப் ஆஃப் செட் வந்து அனலிட்டிக் ஆன் சி அட்டு இசட்ஸியோட இன்ஃபினிட்டியில் இதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது. என்னென்ன கண்டுபிடிக்கலாம், அட்டு இன்ஃபினிட்டில் என்னெல்லாம் தெரியல, அந்த ஃபங்க்ஷன்லாம் செய்யலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ரூட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், போல்ஸ் இருக்குது, சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா அட் இன்ஃபினிட்டில் அனலிட்டிக்கான்னு பார்க்கலாம், கண்டினியூட்டி செக் பண்ணலாம், டிஃபரன்ஷியல் செக் பண்ணலாம், வேறு என்ன செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் செக் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? அட் இன்ஃபினிட்டில் செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி முடியும்னு நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? வெரி சிம்பிள். இப்போ ஜி ஆஃப் டபிள்யூன்னு ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அது என்னென்னா எஃப் ஆஃப் 1/w, எஃப் ஆஃப் 1/w. அப்போது எஃப் ஆஃப் 1/wன்னா இந்த மாதிரி தருமா. இப்போ நான் இதை பார்க்குறேன், இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறேன். இப்போ நான் எஃப்எம் மறந்துடுவேன். இப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷனை இது இப்படி பார்த்துக்கிறேன். சரிங்களா? இது இந்த இசட் மாதிரி நினச்சி பாருங்கள். ஜி ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் 1/z மாதிரி பாருங்கவேன். அப்போ இது என்ன அர்த்தம், இப்போ என்னென்னா therefore ஜி இஸ் நாட் அனலிட்டிக் அட் 0, ஒமேகா ஈக்குவல் 0ல் நாட் அனலிட்டிக். இது யார், ஜி ஆஃப் இஸ், ஜி ஆஃப் டபிள்யூ இஸ் நாட் அனலிட்டிக் அட் செட் ஈக்குவல் டு அட் ஒமேகா, சரி ஒமேகா இல்லை, டபிள்யூ ஈக்குவல் 0ல் நாட் அனலிட்டிக்காக இருக்குது. அதனால் இதே இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போது எஃப் ஆஃப் செட் இஸ் நாட் அனலிட்டிக் அட்டு செட் இன்ஃபினிட்டி ஒமேகா 0னா எனக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கோம். சரி, அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். அட்டு இன்ஃபினிட்டி இல்லை என்னது ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ இதோட இன்ஃபர்மேஷன் அட்டு 0ல் உள்ள இன்ஃபர்மேஷன் இங்கே அந்த இன்ஃபர்மேஷன் அட்டு இன்ஃபினிட்டிக்கு காப்பி ஆகும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே பாருங்கள், ஆக்சுவலாக அதான் போட்டிருப்பேன். அட் இன்ஃபினிட்டியில் எப்படி செக் பண்ணணும்னா, சப்போஸ் எஃப் ஆஃப், அதாவது எஃப்ங்கிற இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம அதில் வந்து அட் இன்ஃபினிட்டியில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஜி ஆஃப் டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1/wன்னு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிடும். அப்போ ஜிங்கிற ஃபங்க்ஷன் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது ஜி வந்து அனலிட்டிக் ஆர் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஆர் கண்டினியூட்டி அட்டு டபிள்யூ ஈக்குவல் 0ல் இருந்துச்சுன்னா எஃப் இஸ் அனலிட்டிக் டிஃப்ரென்ஷியபிலிட்டி கண்டினியூட்டி அட்டு இன்ஃபினிட்டியில் இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன செய்யலாம்னா, சப்போஸ் ஒமேகா ஈக்குவல் டபிள்யூ ஈக்குவல் 0 இஸ் ஏ சிங்குலர் பாயிண்ட்னா ரிமூவல் சிங்குலாரிட்டி, எசென்சியல் சிங்குலாரிட்டி, போல்ஸ் எல்லாமே வந்துடும். ரைட்டுங்களா? சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் ஜி ஆஃப் டபிள்யூவாக இருந்துச்சுன்னா
செட் ஈக்குவல் 0 இஸ் ஏ சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் செட்டாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான தியரம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நிறைய புக்கில் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் அது கன்சிடரே பண்ண மாட்டீங்க. இன்ஃபினிட்டியை கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இந்த கொஸ்டினில் 2 தடவை கேட்டாங்க. இந்த ஒன்று வந்துருச்சு, போன தடவை ஸ்டெரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்லையும் பார்த்தோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிங்கிறது குரூப் கொடுத்துருக்காங்க, கச்சுங்கிறது சென்டர் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி பை கச்சு, அப்போ சென்டர் ஆஃப் ஜி வந்து ஐசோமார்பிக் டு வாட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் தியரியில் நான் இது வந்து எழுதாத இடமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் இது எழுதியிருப்பேன். இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டம் ஆஃப் சம். ஸோ இன்னர் ஆட்டம் ஆஃப் ஜி. ஸோ இன்னர் ஆட்டம் ஆஃப் ஜிக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமான ரிசல்ட். இப்போ பி தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எஃப்எஸ் அனலிட்டிக் ஆன் இன் த சி யூனியன் இன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எங்கள் தப்பாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியல. இவங்க கொஸ்டின் எடுத்துகிறவனுக்கு அவனை பாராட்டுறதா திட்டுறதானே தெரியலங்க. சரிங்களா? அதாவது ஒன்று ஆப்ஷனை உன்னால் செட் பண்ண தெரிஞ்சுன்னா ஆப்ஷனை செட் பண்ணு. இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை செட் பண்ணிட்டு போயிடும். உனக்கு ஒன்றுமே செய்ய தெரிய மாட்டேது, கொஸ்டினையும் மாற்றி எடுக்க தெரிய மாட்டேது. என்ன பாருங்கள், இப்போ பி கொடுத்துருக்காங்க. சியில் மட்டும் கிடையாது, இதுலேயும் வரும். இதுவும் ஆப்ஷன், இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். சரிங்களா? 2 ஆன்சர் தான். இவனுக்கு எதுவுமே பாருங்கள், சி யூனியன் 0வா பாருங்கள், எவ்வளோ கேவலமாக கொஸ்டின் எடுத்திருக்கான்னு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவனுக்கு என்னன்னே தெரியல, கொஸ்டின் எடுத்து சி யூனியன் 0வா. சி யூனியன் 0லாம் ஒரு ஆப்ஷனாங்க. பாருங்கள், இது இப்படிலாம் கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறது? இதுக்கு தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா கொஸ்டினே அவங்க தப்பாக கேட்டுருவாங்க, ஏதாவது குண்டை மட்டும் கேட்டு நம்ம மண்டே போட்டு உடச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, சரி இது என்னென்னு பாருங்களேன். கொஸ்டின் அவங்களுக்கு எடுக்கவே தெரிய மாட்டேது. எடுக்க தெரியல, சும்மா இருக்க மாட்டுறாங்க. சரி, எடுக்க மாட்டுறாங்க. சரி பாருங்கள், ஆக்சுவலாக ஃபைனைட் சைக்கிளிக் குரூப், ஃபைனைட் ஏபிலியன் குரூப்பை பற்றி சொல்லுவோம். சரிங்களா? சப்போஸ் ஜிங்கிறது ஒரு குரூப்பு சைக்கிளிக் குரூப்பாக இருக்குது, ஆஃப் ஆர்டர் என், ஃபைனைட் ஆர்டர். ரைட்டுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டிவைசர் டி ஆஃப் எண்ணுக்கு, சரிங்களா, என்னோட ஒவ்வொரு டிவைசருக்கு டிக்கும் ஜிக்கு கண்டிப்பாக ஒரு யூனிக் சப் குரூப் இருக்கும். யூனிக் சப் குரூப்போ நார்மல் சப் குரூப். ஏன்னா சைக்கிளிக்கில் என்னது சைக்கிளிக் சப் குரூப்லாம் என்னது நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது யூனிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் டியில் இருக்கும். ஒவ்வொரு டிவைஸருக்கும் ஒரு யூனிக் சப் குரூப் இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதே நேரத்தில் ஃபைனைட் ஏபிலியன் போகிறோன்னு வச்சுக்குவேன். ஸோ இது ஏற்கனவே படிச்சிருப்போம். லெக்ரான்ஜி சீரஸோட கான்வர்ஸ் பார்ட் எப்போ ட்ரூவாக இருக்கும்னா ஜி இஸ் ஃபைனைட் ஏபிலியன் குரூப்புக்கு ட்ரூ ஆகும். சரிங்களா? அதுக்கு ட்ரூ ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்னது இந்த ஃபைனைட் சைக்கிளுக்கு ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்ஷியலி ட்ரூ ஃபார் சைலோ சீரத்துக்கு பார்ஷியலி கான்வர்ஸாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கொடுத்தாச்சு ஃபார் அதே தான் சேம் கான்செப்ட். ஃபார் ஈச் டிவைசர் டி ஆஃப் எண்ணுக்கு ஜி ஹேஸ் ஏ சப் குரூப். அங்கே யூனிக்னஸ் சொல்லுவோம், அங்கே யூனிக்னஸ்ங்கிற கேரண்டி கிடையாது. அதான் 2 வித்தியாசம். அவ்வளோதான். அங்கே ஃபைனைட் சைக்கிளிக்கில் அந்த சப் குரூப் வந்து யூனிக்காக இருக்கும், இங்கே வந்து அந்த ஆர்டரில் யூனிக்காக இருக்கும். இங்கே வந்து அந்த ஆர்டரில் யூனிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்னென்னா கிளைன் 4 எடுத்தாச்சு. கிளைன் 4ல் ஆர்டர் 2ல் 3 சப் குரூப்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே விஷயம். ரைட்டுங்களா? ரைட். இப்போது அவங்க வந்து கொஸ்டின் என்ன செஞ்சுருக்காங்க, அவன் என்ன செஞ்சுருக்குன்னு தெரியல, ஏதோ ஒன்று போட்டு குழப்பி அடித்து வச்சுருக்காங்க. ஒன்றும் செய்ய தெரிய மாட்டேது. வேறு கொஸ்டின் டைப் பண்ணவும் தெரிய மாட்டேது. பிஎஃப் ஆல்ஃபா டஸ் டிவைட்ஸ் போட்டாச்சா, இது என்ன டஸ் நாட் டிவைட்ஸ்னால் டஸ் நாட் டிவைட்ஸ் போடுங்க, ஒன்றும் கிடையாது. சரி விட்ருங்க. இந்த கொஸ்டின் அவங்க ஸ்டார் அவனே போட்டான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஒரு கூத்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வராது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிங்கிறது ஃபைனைட் குரூப். ஓகே. தென் ஏங்கிறது குரூப்பில் ஒரு எலமெண்ட்டு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இது வந்து நார்மல் சப் குரூப். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கான்செப்ட் வரும். இண்டெக்ஸ்லாம் பேசக்கூடாது. இண்டெக்ஸ்னால் அது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருந்தால் ஆர்டர் ஆஃப், அதாவது பொதுவாக ஜியை வந்து கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம்.
சரிங்களா. யூனியன் ஏ பிலாங்ஸ் டு ஜி ரைட்டுங்களா. இதே இது ஆர்டர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். சமேஷன் கார்டினாலிட்டி ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். இதையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு ஜி ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதாவது ஒவ்வொரு கான்ஜுகேட் கிளாஸஸுக்கும் ஒன்று ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அப்போது இப்படி வருவோமே, த ஃபோர் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஆஃப் இது ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. சரிங்களா. ஃபார் எனி ஃபிக்ஸ்டு ஏ பிலாங்ஸ் டு ஜிக்கு இதை எழுதிக்கலாம். சரிங்களா. இதை தான் அவங்க இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதை தான் அவங்க இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக வந்து இது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு என் ஆஃப் ஏங்கிறது ஜஸ்ட்டு ஒரு சப் குரூப்பாக இருக்கும். அதனால் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது அவங்க ரைட்டுங்களா. புரியுதுங்களா. ஆக்சுவலாக இண்டெக்ஸுங்கிறது என்னது நார்மல் சப் குரூப் வரும்போது நம்ம இண்டெக்ஸ்ன்னு பேசுவோம். சரி ஓகே, இண்டெக்ஸ் பேசிடலாமா. ஆமாம், சப் குரூப் வந்தாலே போதும். ஆமாம், சப் குரூப் பேசலாம். சரிங்களா. சப் குரூப் பேசலாம். ஸோ அப்போ ட்ரூ தான். சரிங்களா. அப்போ இண்டெக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். இதை ஜி இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா. இண்டெக்ஸ் ஆமாம் ஃபைனைட் குரூப்புக்கு எழுதிக்கலாம். சரிங்க, தப்பு இல்லை. அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது என்னது கான்ஜுகேட், அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த என்னது என் ஆஃப் ஏ நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி. ரைட்டா. இது கரெக்டு தான். சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஐனா காசியன் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த செட்டு இந்த மாதிரி டிஃபைன் ஆகிருக்கும். ஏ ப்ளஸ் ஐபி ஏயும் பி இன்டீஜரில் வேரி ஆகும். செட் பி நமக்கு பிங்கிற ப்ரைம் நம்பர். ஸோ இது வந்து நமக்கு இது ஆக்சுவலாக இது என்னென்னா இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். இட்ஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஓகே, இது ஒரு இன்டெக்ரல் டொமைன். சரிங்களா. ரைட். இது என்னென்னா இது ஒரு ஃபீல்டு. சரிங்களா. இது ஒரு ஃபீல்டு. ஒரு எனி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபீல்டு ஆகும். ரைட்டுங்களா. எனி field is integral domain. ஓகேங்களா. integral domain need not be field, but finite integral domain is always a field. ரைட்டுங்களா. ஸோ அப்போ இது வந்து ஃபீல்டு, இஸ் ஏ ஃபீல்டு. இது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது வந்து ரிங்கே வராது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்து போடுங்க, ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக எடுத்து போட்டிங்கன்னா வராது. இப்போ ஏதாவது ஒன்று 1 2 3 4 0 1 1 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் ஒவ்வொரு இன்டிஜர் வந்து இன்டெக்ரல் டொமைனான்னு கேட்டுருக்கோம். நாட் இன்டெக்ரல் டொமைன். ஆமாம், நாட்டு நம்ம இது வராது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நாட் இன்டெக்ரல் டொமைன் இதான் ஆன்சர் வரும். இது வந்து ஜீரோ டிவைசர் இங்கே வரும். ஓகேங்களா. 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2 நான்-ஜீரோ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோஸ் கொண்டு வந்துடலாம். சரிங்களா. அதனால் இது வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தான் வேணும், இப்படி எடுத்துக்குமா 1 0 0 0 0 0 0 1 இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் காலம் 0 0 0 0. அப்போ இது என்னது, இது ஒரு நான்-ஜீரோ எலமெண்ட்டின் இது. சரிங்களா. அப்போது 2 நான்-ஜீரோ எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 0 கொண்டு வந்து. அப்போது இதுக்கு வந்து இந்த ஜீரோ டிவைசர் இருக்குது. அதனால் இட்ஸ் நாட் இன்டெக்ரல் டொமைன். ரைட்டுங்களா. கரெக்டு தான். இது வந்து ஃபீல்டு வரைக்கும் போகும். சரி, இது வந்து ஃபீல்டு வராது, இன்டெக்ரல் டொமைன். ரைட்டுங்களா. இன்டெக்ரல் டொமைன். இது கியூ போட்டால் தான் நமக்கு ஃபீல்டுக்கு வரும். ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்த கொஷின் ஒரு முக்கியமான கொஷின்ஸ். அடுத்த கொஷின் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக இது வந்து யூஎஃப்டின்னு கேட்டிருக்காங்க. யூனிக் ஃபேக்டர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபீல்டு வராது. சரிங்களா. ஃபீல்டு வராது, ஸ்கியூ ஃபீல்டு வராது. இப்போ 2 இது செக் பண்ணணும். யூஎஃப்டி வருமா இன்டெக்ரல் டொமைன் வருமானு தெரியணும். அதுக்கு முன்னாடி யூஎஃப்டினா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியும். யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கொஷினுங்க. இதோட கேட் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபேக்டோரியல் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னா என்னென்னா
வெரி சிம்பிள். ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்துக்கோ. லெட் R be an integral domain. இன்டெக்ரல் டொமைன் எடுத்துட்டு let every non-zero non-unit element A belongs to R can be written as A is equal to இப்படி எழுதுவோம். எப்படின்னா A1 A2 AN is equal to B1 B2 BM, where இந்த A1 A2 AN அதே மாதிரி B1 B2 BM இதெல்லாம் என்னென்னா irreducible எலமெண்ட்டாக இருக்கும். ஆர் irreducible எலமெண்ட். ரைட்டா? irreducible எலமெண்ட் ஓவர் ஆரில் இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இதோட நிற்காது. ஓகே, அதாவது இதோட நிப்பாட்டியாச்சுன்னா அது ஃபேக்டரைசேஷன் டொமைன் ஆயிரும். ரைட்டுங்களா? அப்போ எந்த ஒரு நான் யூனிட் எலமெண்ட்டை இந்த மாதிரி எழுதிடும். இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டோம்னா அது ஃபேக்டரைசேஷன் டொமைன், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த ஒரு நான் யூனிட் எலமெண்ட்டை irreducible எலமெண்ட்டை வச்சு ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? யூனிக்னஸ் எப்போ வரும்னா, ரைட்டுங்களா, தென் இஃப் போட்டுட்டு இஃப் n equal to m, சரிங்களா? இது ரெண்டுமே யூனிக்காக கொண்டு வரணும். சரிங்களா? n equal to mனு கொண்டு வந்துட்டு அண்டு ஈச் ai is associates with some bj. சரிங்களா? ஸோ இங்கே உள்ள ஏதோ ஒரு இங்கே உள்ள ஒரு எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே ஒரு A1 எடுக்கும். A1 வந்து என்னென்னா இங்கே உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டு இங்கே உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட்டாக இருக்கணும். அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் அங்கே உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேஷனாக இருக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்ட், இங்கே உள்ள ஒரு எலமெண்ட்டு இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட்டாக இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஃபார் சம் பிஜே அண்டு வைஸ் வெர்சா. சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த ஆர் இஸ் கால்டு யூஎஃப்டி, யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்லுவோம். புரியுதுங்களா? இதோட நிப்பாட்டியாச்சுன்னா அது வந்து ஃபேக்டரைசேஷன் டொமைன். சரிங்களா? யூனிக்னஸ் கொண்டு வரோம் பார்த்தீங்களா? ஸோ இது ரெண்டும் என்னது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து சேம்னு எடுத்துகிட்டு அப்புறம் இது கொடுக்குறோம் அசோசியேஷன். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இது கான்செப்ட். அதுக்கு முன்னாடி irreducible எலமெண்ட் நமக்கு என்னென்னு தெரியணும், அசோசியேட்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ரைட்டுங்களா? இந்த எழுதியிருக்கோம் பாருங்கள். irreducible element. Let R be a commutative ring with unity. A non-zero non-unit element B said to be irreducible in R whenever A comma B belongs to R. P is equal to AB. Either A is unit or B is unit. ரைட்டுங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதும்போது A is unit or B is. ஆக்சுவலாக இது எது மாதிரி இருக்கும்னா நம்ம ப்ரைம் ஐடியல் இப்படி தான் செக் பண்ணுவோம். ஸோ A comma B belongs to R with AB belongs to P belongs to Bன்னு போட்டு either A belongs to P or B belongs to Bன்னு போடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி இது வரும். சரிங்களா? irreducible எலமெண்ட். ரைட்டுங்களா? ப்ரைம் எலமெண்ட்னா இங்கே இப்படி டிவைட்டில் போடும். அவ்வளோதான், சேம் கான்செப்ட். irreducible முக்கியமான கான்செப்ட், இது முக்கியமானது. சரிங்களா? irreducible ப்ரைம் எலமெண்ட் முக்கியமானது. அதே தான். ஸோ non-unit எலமெண்ட் வந்து ப்ரைம் எலமெண்ட் இன் ஆர்னு சொல்லணும்னா whenever A comma B belongs to R, P divides, இங்கே P equal to AB, P divides AB, either P divides A or P divides P. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து என்னது, irreducible ப்ரைம் எலமெண்ட். இன்னொன்று இருக்குமே, அசோசியேட்னா என்ன அர்த்தம்னா இந்த போட்டிருப்பேன். அசோசியேட்னா இதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதாவது A அசோசியேட் டு B அப்படின்னு அர்த்தம்னா இதை போட்டுருங்க. A அசோசியேட் டு Bன்னு அர்த்தம்னா ஏயை வந்து இங்கே காணாமே,
அதாவது அசோசியேட்னு அர்த்தம்னா வெரி சிம்பிள் தான். அதாவது ஏ அசோசியேட் பி அப்படின்னு அர்த்தம்னா ஏயை வந்து சம் பியூன்னு எழுதுகிறோம். சரிங்களா? பியூ எழுதி வேர் பி இஸ் யூனிட் எழுதிட்டு ஃபார் சம் யூனிட் பி. ஓகேவா? யூ வந்து என்னது, ஏ வந்து அசோசியேட் டு வித் பின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம், ஏ வந்து பியூன்னு எழுதி யூ வந்து யூனிட்னு சொல்லணும். யூனிட்னு ஆர்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து அசோசியேட், ஏ அசோசியேட் டு பின்னு வந்துடும். சரிங்களா? அதேமாதிரி பி அசோசியேட் டு ஏன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு செட் ரூட் 5 கேட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த இருக்குது பாருங்கள். அதாவது செட் இது இந்த இருக்கா, இப்போது 21ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இது 7 × 3ன்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 2 தான் பிரிச்சாச்சா. இப்போ என்ன சொல்லணும், பிரிச்சுட்டோம். அப்போது இது வந்து இங்கே உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அசோசியேட் ஆகுன்னு சொல்லணும். அதாவது ரெண்டுமே என்னது இரோடியூசிபிள் வந்துடும். சரிங்களா? இது இரோடியூசிபிள் வந்துடும், இது இரோடியூசிபிள் வந்துடும். சரிங்களா? பட் அசோசியேட் வராது. சரிங்களா? ஏன்னா 7 வந்து என்னது இதுக்கோ அசோசியேட்டாக இருக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி எழுத முடியாது. 7 வந்து சம் யூனிட்டின்னு இங்கே எழுதிலாம் கொண்டு வர முடியாது. √5i(b) 4 + √5i இதை வந்து யூனிட் அவங்களால கொண்டு வரவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் என்னது, இது வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் வராது. அதே மாதிரி இதுவும் வராது, செட் -√3யும் வராது. சரிங்களா? ஆக்சுவலாக ஜென்ரல் ரிசல்ட் என்னென்னா இது காரணம் இதே தான். 4 2 × 2ன்னு எழுதிக்குவோம். இந்த மாதிரி பிரித்தாச்சு. இது இரோடியூசிபிளாக இருக்கும். சரிங்களா? இது இரோடியூசிபிளாக இருக்கும். இதுக்கு அசோசியேட்டாக இருக்காது. சரிங்களா? ஜென்ரல் ரிசல்ட் பாருங்கள், இந்த எழுதியிருப்பேன் பாருங்கள். இசட்டு -dன்னு போட்டு யூஎஃப்டி இஃப் என்னது, இந்த டி வந்து 1 அல்லது 2க்கு மட்டும்தான் யூஎஃப்டியாக இருக்கும். இதை தவிர மற்ற எந்த நம்பர் போட்டாலும் இது யூஎஃப்டியாக இருக்காது. ரைட்டுங்களா? இதை மட்டும் புரிஞ்சதில் நிறைய ரிசல்ட் நிறைய எழுதியிருந்தேன். அது இப்போதைக்கு நமக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? நான் வளவலான்னு எழுதியிருப்பேன். சரிங்களா? ப்ரைம் எலமெண்ட்டு, இரோடியூசிவ் எலமெண்ட்டுன்னு நிறையா செக் பண்ணி போட்டிருப்பேன். யூஎஃப்டி, பிஐடி, யூக்ளிடியன் டொமைன் நிறையா விஷயங்கள் எழுதியிருப்பேன். சரிங்களா? அது இப்போ உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஆக்சுவலாக கொஸ்டினே அவங்க எடுக்க மாட்டாங்க. x² கான்குரண்ட் டு -1 mod p. ரைட்டா? mod p கொடுத்துருக்கணும். இட் இஸ் சால்வபிள் இஃப் p இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன வரும்னா 4n + 1. இது வந்து நம்ம ஹெர்ஸ்டைன் புக்கிலே உள்ள கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஹெர்ஸ்டைன் புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங் தியரியில் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள். p is prime number of the form 4n + 1, then we can solve என்னது x² - 1 mod p சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இதே இதை வச்சு வில்சன் தியரம் ஒன்று வரும். இது அப்படியே வரும். இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் வில்சன் தியரம். p is prime நம்பராக இருந்தால் இந்த போட்டிருக்கோம் பாருங்கள். p ப்ரைமாக இருந்தால் p - 1 ஃபேக்டோரியல் -1 கான்குரண்ட் டு mod p. இது வில்சன் தியரம். இது முக்கியமானது. அப்புறம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுனா ஃபெர்மாட் தியரம். p இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது. சரிங்களா? இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 1 இருக்குது. இருந்துச்சுன்னா p-யை வந்து இந்த மாதிரி a² + b² எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபார் சம் இன்டிஜர் a and bன்னு எழுதிக்கலாம். இது ஒன்று. அப்புறம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 3. இது வந்து 4n + 1 போட்டிருக்கோம். சரிங்களா? ஃபெர்மாட்ஸ்லேயும் 4n + 1 போட்டிருப்போம், இங்கேயும் 4n + 1 போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ அந்த 4n + 3ங்கிற இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரைம் நம்பரை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 4n + 1, 4n + 3 இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த கிளாஸில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம். ஆக்சுவலாக இது எங்கே வரும்னா காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் 162 மெகா. ஆக்சுவலாக வந்து ஹாஸ்டா ஸ்பேஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா கொஸ்டினையும் அவங்க கேட்டுருக்காங்க. ஹாஸ்டா ஸ்பேஸை பற்றி அவங்க கேட்காத கொஸ்டினுமே இல்லை. வரேன் காணாமே. அந்த இருக்கு பாருங்கள். காணோம்.
இது பார்த்தேன் 122. ஸோ ஹாஸ்டா ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமான 122 இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஹாஸ்டா ஸ்பேஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிலாம் இங்கே பார்க்கணும். சரி, நான் லாஸ்ட் பார்ப்போம். இதை கொடுத்துருக்காங்க பைஜெக்டிவ் கண்டினியூஸ் மேப் ஃப்ரம் காம்பேக்ட் ஸ்பேஸ் டு ஆன் டு ஹாஸ்டா ஸ்பேஸ் வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும். சரிங்களா, ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும். ரைட்டுங்களா. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் ஹோமியோமார்ஃபிசம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா, ஓகேங்களா. ஸோ ஹோமியோமார்ஃபிசம் கொடுக்க முடியும். அப்போ ஹோமியோமார்ஃபிசம் வரும்போது ஆக்சுவலாக எல்லாமே வந்துடுமே. ஹோமியோமார்ஃபிசம் வரும்போது ஓப்பன் மேப் வந்துடும். இதுவே வந்துடுமே, ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துடுமே. ஹோமியோமார்ஃபிசம் வந்துடுமா? ஹோமியோமார்ஃபிசம் வரும்போது என்னது இது வராது, ஹோமியோமார்ஃபிசம் வந்துடும். அதனால் இது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நாட் ஓப்பன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா, ஓப்பன் மேப். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆயிருன்னா ஹோமியோமார்ஃபிசம். ரைட்டுங்களா, அந்த கண்டினியூஸ் மேப் வந்து ஹோமியோமார்ஃபிசம். ரைட்டுங்களா, இது ஒரு முக்கியமான தியரம். அப்புறம் வந்து ஓப்பன் செட் இஸ் இன் ஏ டாபாலஜி கண்டெய்ன்ஸ். அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா, அது என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். சார் டோப்பாலஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருந்து கேட்பாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, லிமிட் பாயிண்ட்னா என்னது அது நமக்கு தெரியும். ஐசோலேட்டட் பாயிண்ட் என்ன அது நமக்கு தெரியும். இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன நமக்கு தெரியும். பவுண்ட்ரி பாயிண்ட், இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட், ஃப்ரான்டியர் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். சரிங்களா, ஆக்சுவலாக நீங்கள் ரியல் கேஸில் உள்ளது வேறு, லிமிட் பாயிண்ட் ரியல் கேஸில் வேறு மாதிரி போகும், டோப்பாலஜியில் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ஆல்ரெடி நான் வீடியோஸில் போட்டுருவேன். பழைய சம் சால்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டோப்பாலஜி கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட், பவுண்ட்ரி பாயிண்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் ஃப்ரண்டியர் இப்போ இது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா, அதனால் இந்த 6 பாயிண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ ரியல் கேஸ்லேயும் தெரியணும், டோப்பாலஜிலையும் தெரியணும். சரிங்களா, டோப்பாலஜியில் வந்து நெய்பர்ஹுட் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை நம்ம பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா, ரைட். ஸோ நான் டெஃபினிஷன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் நானே கொடுத்துருப்பேன். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் அதாவது எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது, ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்குது. த பாயிண்ட் வந்து சூப்பர் ஸ்பேஸில் எடுக்கிறோம். இஸ் செட் டு பி அண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ இஃப் அந்த பாயிண்ட் வந்து இது இன்டீரியர் ஆஃப் அதோட காம்ப்ளிமெண்டல் இன்டீரியராக இருக்கும். சரிங்களா, அப்படி இருந்தால் அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா, ஒரு பாயிண்ட்டை எங்கே இருக்குது சூப்பர் ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணும்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்டு இந்த இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா, இது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வரும், இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ரைட்டுங்களா, அவ்வளோதான். இதெல்லாம் வீடியோஸில் போட்டாச்சு, நிறைய பார்த்துக்கோங்க. இதுவும் போட்டிருப்பேன். ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸ்னால் வெரி சிம்பிள், அதே தான், சேம் லாஜிக். அந்த சூப்பர் ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் எடுத்து அதுக்கு சப்செட் ரெடி பண்ணணும். இட்ஸ் செட் டு பி எ ஃப்ரண்டியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லிவிட்டு இஃப் அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட்டாகவும் இருக்காது, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்டியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் தி ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸ்னால் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ், ஏ இஸ் நெய்தர் எக்ஸ்டீரியர் நார் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ. அப்புறம் இது முக்கியம், பவுண்ட்ரி பாயிண்ட்னா என்னென்னா அதாவது அது வந்து ஃப்ரண்டியர் பாயிண்ட்டாக இருக்குது இருந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது எப்படி பார்க்கணும்னா நம்ம இங்கே லிமிட் பாயிண்ட் பார்ப்போம். லிமிட் பாயிண்ட்டுக்கு ஐசோலேட்டுக்கு பார்ப்போமா. ஐசோலேட்டட் பாயிண்ட் என்ன அர்த்தம், அந்த செட்டுக்குள்ளே இருந்து லிமிட் பாயிண்ட் இல்லாமல் இருக்கிறது ஐசோலேட்டட் பாயிண்ட் பார்ப்போம். இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸ் வந்து அது எஸ்ஸில் இருக்குது. சரிங்களா, ஃப்ரண்டியர் பாயிண்ட் வந்து அந்த எஸ்ஸில் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா பவுண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதுதான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் நம்ம இப்படி தான் செக் பண்ணுவோம். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ பார் ஏ. சரிங்களா, ஏ பார் இன்டர்செக்ஷன் ஏ பார் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா, அப்புறம் இந்த இது முக்கியமானது, டோ ஆஃப் ஏ ஈக்குவல் பவுண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் ஏ யூனியன். இந்த மாதிரி இது எழுதுவோமா, அதே மாதிரி இது இருக்கும். ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ க்ளோஷர் மாதிரி இது இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ இந்த கொஸ்டின் வருமா, என்ன கேட்டிருக்காங்க ஓப்பன் செட். ஓப்பன் செட்டில் என்னது, ஓப்பன் செட்டில் கண்டிப்பாக என்னது, ஓப்பன் செட்னா டெஃபினிஷன் என்னது, எவ்ரி பாயிண்ட் இஸ் எ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் அப்போ அதில் கண்டிப்பாக இன்டீரியர் பாயிண்ட் இருக்கும். அப்போது அந்த இன்டீரியர் பாயிண்ட் எங்கே இருக்காது, ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸில் இருக்காது. இதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா, இது கரெக்டான ஆன்சர். ஸோ ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸில் என்ன இருக்காது, இன்டீரியர் பாயிண்ட்டும் இருக்காது, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டும் இருக்காது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, ரைட்டு. சம்லாம் வராது. ரைட்டுங்களா.
அடுத்து இது முக்கியமானது ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸ் மெட்ரிசபிள் ஸ்பேஸாக இருக்குது. தென் எக்ஸ் ஹேஸ் ஏ பேசிஸ் தட் இஸ் ஆக்சுவலாக என்னென்னா பேசிஸ் வரும்போது கவுண்டபிளி தான் வரும். ஓகே, கவுண்டபிளி தான் வரும். இன்ஃபினைட், அதாவது கவுண்டபிளி இன்ஃபினைட் தான் வரும் எப்பயுமே. நீங்கள் அன்கவுண்டபிள் எந்த காரணத்துக்கும் பேசவே மாட்டோம். பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ கவுண்டபிள் ஃபைனைட் தான் நம்ம எல்லா இடத்துலையும் வரும். சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டு தான். அப்புறம் இது முக்கியமான ஃபஸ்ட் கவுண்டபிள் செகண்ட் கவுண்டபிள் ஒரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா, அது ஒரு முக்கியமான டாபிக். 21 60 கிட்ட இருந்துச்சு. அதாவது செப்பரபிள் ஆக்சியம்னு ஒன்று இருக்குங்க, அதில் இது வரும். அந்த இருக்கு ஃபஸ்ட்டு கவுண்டபிள்லாம் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். A topological space is said to be first countable if there is a countable local base at each point in A. இது முக்கியமானது ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், டாப்பாலஜி பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபுளாக இருக்குன்னா அதுக்கு ஒரு கவுண்டபிள் லோக்கல் பேஸ் வந்து இருக்கணும். அதில் அந்த செட்டில் உள்ள அந்த ஸ்பேஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும். சரிங்களா, ரைட். இது வந்து ஃபஸ்ட் கவுண்டபிள். செகண்ட் கவுண்டபிளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அதே தான், கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க. A topological space is said to be second countable if it has a countable basis. அங்கே கவுண்டபிள் லோக்கல் பேஸ்ன்னு போட்டிருப்போம், இங்கே கவுண்டபிள் பேசிஸ். ரைட்டுங்களா, அவ்வளோதான். அப்புறம் செகண்ட் கவுண்டபிள் வந்து இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள். ஃபஸ்ட் கவுண்டபிள் வந்து செகண்ட் கவுண்டபிள் கொடுக்காது. அதே மாதிரி இங்கே நிறைய இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் நம்ம பாருங்கள் சார். சரிங்களா, கவுண்டபிலிட்டி ஆக்சியம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் செப்பரபிள் ஆக்சியம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஹாஸ்டா ஸ்பேஸ் வரும், ரெகுலர் ஸ்பேஸு நிறையா வரும். இந்த லிண்டிலா ஸ்பேஸ்லாம் முக்கியமானது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு கவுண்டபுளாக என்ன வரும், கவுண்டபிள் லோக்கல் பேஸ்னு வரும். சரிங்களா, கவுண்டபிள் பேஸ் எதுக்கு வரும்னா செகண்ட் கவுண்டபிளுக்கு வரும். இப்போ செகண்ட் இது வந்து செகண்ட் கவுண்டபிளுக்கு இது வரும். ரைட்டுங்களா, ரைட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிச்சம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.